இந்த பிள்ளையார் கோயிலை அப்புறப்படுத்துறதுக்கு உறுதுணையாக மோகன் சிலாருக்கு உறுதுணையாக இருக்கிறத வந்து மதுரை கூட்டத்தில் இருக்கிற ஒரு உயரதிகாரி டிஎன் பிரமீளா தான் இவ்வளவு நாட்டில் மதமாற்றத்தை ரொம்ப ஈஸியாக பண்ணிட்டு இருக்கிற மோகன் சிலாருக்கு வந்து கட்டுப்படுத்தணும். தூத்துக்குடி குரும்பூர் ரயிலடி விநாயகர் கோவிலை இடிக்க எதிர்ப்பு, இந்து முன்னணியினர் மற்றும் பொதுமக்கள் திரண்டு போராட்டம். தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் வட்டம் குரும்பூர் ரயில்வே ஸ்டேஷன் அருகே அமைந்துள்ள அருள்மிகு ரயிலடி ஆனந்த விநாயகர் திருக்கோவிலை அப்புறப்படுத்த ரயில்வே துறை நடவடிக்கை எடுக்க முயன்றதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்த முன்னணி சார்பில் திரளான பொதுமக்கள் பங்கேற்ற போராட்டம் நடைபெற்றது. அருகில் உள்ள தனியார் ஜெப கூடாரத்திற்கு வரும் வாகனங்களின் போக்குவரத்திற்கு இடையூறாக இருப்பதாக கூறி இக்கோவிலை அப்புறப்படுத்த சில தனியார் நபர்கள் முயற்சிப்பதாக குற்றம் சாட்டி இந்து முன்னணி தூத்துக்குடி தெற்கு மாவட்ட செயலாளர் அருணாச்சலம் தலைமையில் 200க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கோவில் முன்பு திரண்டனர். இப்போராட்டத்தில் இந்து முன்னணி மாவட்ட தலைவர் முத்துராஜ், மாநில துணைத் தலைவர் வி ஜெயக்குமார் உள்ளிட்ட நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் பெருமளவில் கலந்து கொண்டனர். சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினருடன் பேச்சுவார்த்தை நடத்திய போராட்டக்காரர்கள் கோவிலை அகற்ற தூண்டும் நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி கண்டன முழக்கங்களை எழுப்பினர். தொடர்ந்து பேச்சுவார்த்தை நிறைவடைந்ததை அடுத்து அனைவரும் கலைந்து சென்றனர். தமிழ்நாடு டுடே செய்திகளுக்காக தூத்துக்குடி மாவட்ட கிரைம் ரிப்போர்ட்டர் காலன். ரயிலடி விநாயகர் குரும்பூர் மக்கள் வச்சதா சொல்ல கிடையாது. இங்கே ரயில் நிலையம் கட்ட வர்றதுக்கு முன்னால் அங்குள்ள பணியாளர்கள் வச்ச கோவில். அதற்கு பின் மணிக்கநாடு கோயில் கட்டணுமோ அங்கே 2 செல்ல வந்துட்டு அவங்க நம்ம ராஜரத்னம் அவங்க இந்த பிள்ளையாரை வச்சது. ஊர் மக்கள் எல்லாரும் அதை கும்பிட்டு இருக்காங்க. இந்த பிள்ளையார் இதை மத்திய அரசு நேரடியாக பார்க்கணும். இந்த மோகன் சிலாரஸ் வந்து தொடர்ந்து மத்திய சர்க்காரை இழிவாக பேசுகிறான், உத்தரப்பிரதேச சமூகத்தை இழிவாக பேசுகிறார் இருந்தாலும். அதனால் இந்த பிரமிளா மீது நடவடிக்கை எடுக்கணும்னு ரயில்வே துறை அதிகாரிகளுக்கும் ரயில்வே அமைச்சகத்துக்கும் ஆளுங்கட்சி பெருமளிடம் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம், பாராட் மாதா. என்ன பண்ணீங்க? இதனால இந்த ஆர்ப்பாட்டம் என்ன பண்ணீங்க? ஏற்கனவே இது வந்து இந்த மோகன் சிலாரஸ் வந்து வழக்கு தொடர்ந்துருக்காரு. எங்கள் ஆள் வக்கீல் வந்து இப்போ இது நம்ம கொரோனா காலத்தில் பின்தங்கியது. எங்கள் ஆள் வக்கீல் வந்து திடீர்னு வெளியூர் போக வேண்டிய சூழ்நிலை ஆகிட்டதுனால அதை பயன்படுத்தி ஒரு உத்தரவு வாங்கியிருக்காங்க ரயில் நிலையத்தை அப்புறப்படுத்தணும்னு சொல்லி. சரி, நான் அதே கேள்வியை கேட்குறேன். அந்த உத்தரவு கொடுக்குற நீதிபதிக்கே கேட்குறேன். எகுமூரில் மேரி மாதா இருக்குது, விழுப்புரத்தில் மாஸ்க் இருக்குது, இதெல்லாம் அப்புறப்படுத்துங்க. அப்புறப்படுத்தி அதுக்கு இது பக்கம் வாங்க. அந்த கட்டுப்படுத்தினா தான் இந்த விஷயம்லாம் நிற்கும். அமைதியாக இருக்கிற ஒரு ஊரில் மத துவேஷத்தை உண்டு பண்ணும் மோகன் சிலாரஸ் தான் முழுமையான காரணம். அதற்கு உறுதுணையாக இருக்கும் அந்த அதிகாரி பிரமீளாவையும் மெதுவும் மத்திய அரசு ரயில்வே துறை அதிகாரி நடவடிக்கை எடுக்கணும். இது வந்து நேரடியாக வந்து இந்த அம்மா மேலே இன்னைக்கு வந்து ரயில்வே அமைச்சகத்துக்கும் மற்றும் சென்னை கோட்டத்திற்கும் மற்ற அமைச்சர்களுக்கும் அனுப்பப்படும். எங்கள் நாங்கள் இந்து முன்னணி சார்பில் அனுப்புவோம். நன்றி, வணக்கம்.